ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு கேஜெட் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ சிடி வாக்மேன் தான். இது என்ன ஆடியோ சிடி வாக்மேன்றேன் அப்படின்றீங்களா? இது ஒரு MP3 பிளேயர். இதோடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2002. அதாவது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் ஆயிடுச்சு இதோடைய மேனுஃபேக்சரிங். இப்போ இது ஒர்க்கிங்கில் இருக்குதா இல்லை ஒர்க்கிங்கில் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை நான் வந்து எப்படி எடுத்து வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அப்போது அவங்கக்கிட்ட இருந்தது. இது எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். அவர் 500 சொன்னார். அவ்வளோலாம் தரமாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் 150 கொடுத்து இதை வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதோடைய கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, வெளியெல்லாம் ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதை நான் க்ளீன் பண்ணுறது எல்லாம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. சரி, இப்போதைக்கு நம்ம இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றதை பார்த்துப்போம். இதோடைய பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா AA பேட்டரி தான். வெறும் 2 பேட்டரி தான். நம்ம பெரும்பாலும் வச்சுருக்கிற இது MP3 பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இது 2 பேட்டரி தான். இதுக்கு ஆன் ஆஃப்னு சுவிட்சு எதுவுமே தனியாலாம் கிடையவே கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது போக இதில் பார்த்தீங்கன்னா 4.5 வாட்ஸ் இன்புட் இருக்குது. அதாவது டிசி இன்புட்டு. மிச்சபடி இதில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே, ரன்னிங் டிஸ்பிளே இதுக்கு பேர். இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சாங்ஸ் கேட்டுருக்குறோம் அப்படின்னா அது என்ன சாங்குன்றது இதில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். இது உள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால சரி, ஓகே, இப்போதைக்கு இதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கிறேன். பட் ஆனால் அது என்ன ஆகுன்றது எனக்கு சரியா தெரில. இதோடைய ஆன் ஆஃப் சுவிட்சே இல்லை, எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இதை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து உள்ள டிஸ்க் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சவுண்டு இருக்குது. அதாவது XBSன்னு இருக்குது இல்லையா, இது வந்து எக்ஸ்ட்ரா பேஸ். இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஹெட்ஃபோனில் வந்து இதோடைய ஃபீலை வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதாவது பார்த்துக்க முடியுன்றதோடைய ஃபீலை நல்லா கேட்க முடியும் அப்படியே சொல்லணும். இப்போ நம்ம இதை சிடி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், ப்ளே ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம். இந்த சிடியுமே அதே கடையிலேருந்து தான் எடுத்து வந்தேன். ஸோ என்கிட்ட வேறு MP3 சிடிஸ் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம இதை போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிடி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதில் மேலே டிஸ்பிளேயில் காட்டிகிட்ருக்கு என்ன இருக்குது, சிடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சிடி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாங்ஸ் ப்ளே டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இது வந்து இப்போ எனக்கு வெளியே அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு எந்த கேஜெட்டுமே இல்லை. இல்லாட்டி வெயிட் பண்ணுங்கள். நான் இதோட ஹெட்ஃபோன் போட்டு இதோடைய சவுண்ட் நம்ம வழக்கம் போல் எப்போயுமே ஹெட்ஃபோன் கிட்ட மைக் பக்கத்தில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. கேட்கும் நான் நினைக்கிறேன். இப்போ கேட்குது இல்லையா. அதாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கேஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும், இது ரன்னிங்கில் இருக்குமா இல்லை இந்த சிடி வந்து சும்மா இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரில. பார்ப்போம். கேசட் வந்து ரன் ஆகவே இல்லை, சும்மாவே தான் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில MP3 பிளேயர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ இந்த கவரை திரும்ப எடுத்துகிட்டு இந்த சிடியை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அதே இடத்துலேருந்து ப்ளே ஆகும். அதுக்கு ரீசன் என்ன, இந்த கேசட்டை எப்படி இது ஓப்பன் பண்ணதுன்னு நின்றது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். இந்த ஸ்விட்சை வந்து இந்த கவர் வந்து இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அமுத்திடும். அமுத்திச்சுன்னா மாத்திரம்தான் இந்த சிடி வந்து ரன் ஆகும். இல்லை அப்படின்னா திரும்பவும் அது இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேயில் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அந்த ஸ்விட்சை மாத்திரம் தனியாக அமுத்தி பிடிச்சிட்டேன். அப்படி அமுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரன் ஆகுது இல்லையா, ரன் ஆகிட்டு ஆஃப் ஆயிடும். பட் ஆனால் இங்கே சாங் வந்து ப்ளே ஆகிட்டே தான் இருக்குது. அது எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னா, இது இப்படி ஒரு வாட்டி ரவுண்ட் ஆகி வருது இல்லையா, அப்போது இந்த சாங்க்கானதை வந்து இந்த லென்ஸ் மூலியமா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ரெக்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா அதில் வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். திரும்ப நம்ம இந்த சாங் முடிஞ்சு அடுத்த சாங் போடுறோம் இல்லையா, அப்போ மட்டும் இந்த சிடி ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த சாங் மாற்றிருக்கேன். இந்த சாங் மாற்றிட்டோம் அப்படின்னா மாத்திரம் இப்போ மறுக்க அதை சுற்றி முடிச்சுட்டு அதுவே நின்றும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அடுத்தடுத்த சாங்குக்குன்னு வரும்போது அது வந்து அந்த சாங்கை வந்து எடுத்து வச்சுக்கும்.
அப்போ திரும்ப இது வந்து ஓடிட்டே இருக்கு. ஆனால் ரீசன் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பேட்டரியில் வந்து ப்ளே பண்ணுறோம். அப்போது இந்த மோட்டார் வந்து நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பேட்டரி வந்து சீக்கிரமே ட்ரை ஆயிரும். அந்த ரீசனுக்காக வேண்டி இதில் கொடுத்துருக்கிற லென்ஸும் இதோடைய மெமரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மெமரிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி சிடி பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிடி பிளேயர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு போங்க. இது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன இது பிரித்து உள்ளுக்குள்ளே எப்படி இதில் லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கவர் இல்லாமல் நம்ம அடுத்து இந்த டிஸ்பிளேயும் இந்த பட்டன்ஸையும் மாத்திரம் வச்சு இதை ரன் பண்ணி காட்டுறது உங்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் இது போல் வீடியோஸ் வந்து நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.